பாஸ்மதி ரைஸில் எப்படி பிரியாணி பண்ணாலும் குழஞ்சு போயிடுதா? குக்கரில் எப்படி பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக பிரியாணி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி சூப்பராக செய்வீங்க பிரியாணி. ஹாய் கைஸ், என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எமு டாக்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. எனக்காக சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே குக் வித் யமுனா அப்படின்ற இந்த சேனலில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்த்துலாமா? 1 kg பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்துடலாம். புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், பிக் சைஸு. ஸோ 4 to 5 நம்பர்ஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு. ஸோ சிக்கன் ஒரு 1/2 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க. என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 spoons ஆஃப் சில்லி பவுடர், 2 spoons ஆஃப் கொரியண்டர் பவுடர் அண்ட் 1 spoon ஆஃப் கரம் மசாலா, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, இதெல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் வந்து ஒரு 100 to 150 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 minutes நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா வேக விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இருக்காது வேகிறதுக்கு. சாதம்லாம் குழஞ்சிரும் நம்ம அப்புறம் வேக விட்டோம்னா. இப்போவே நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துடணும். ஸோ மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு அந்த சிக்கனில். 1/2 hour ஊற வச்சுருங்க மசாலா போட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும் அந்த சிக்கன். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருங்க. நல்லா அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த டைமில் நல்லா உறிஞ்சிரும் அரிசி எல்லா தண்ணியும். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லெஃப்ட் ஓவர் வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் ஆன் பண்ணிவிடுங்க. விசில் போட்டுட்டு சிம்மில் தாங்க இருக்கணும், விசிலே வரக்கூடாது. ஸோ 10 minutes அப்படியே வந்து சிம்மிலே இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 20 minutes ஓப்பன் பண்ணக்கூடாது. 20 minutes கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக மேலே பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக அந்த மேலே இருக்க ரைஸ் நிற்கும். அப்படி நின்றுதுன்னா பர்ஃபெக்ட், நீங்கள் பிரியாணி சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மெத்தடில் நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.